தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜாய் கிறிசல்டா பதிவுகளை நீக்க ஒப்புதல் அளித்திருக்கிறார். தேவையில்லாமல் தங்கள் நிறுவனத்தின் பெயரை இணைத்ததால் நிறுவனத்திற்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிறுவனம் தரப்பு தெரிவித்துள்ளது. மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிடப்பட்ட பதிவுகளை 2 வாரங்களில் நீக்கிவிடுவதாக ஜாய் கிறிசல்டா தரப்பு உத்தரவாதம் அளித்துள்ளது. பிரச்சினைக்கு தீர்வு காண மத்தியஸ்தரை நியமிக்க உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது மூத்த வழக்கறிஞர்கள் ஜாய் கிறிசல்டாவுக்கு எதிராக மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட பதிவுகளை நீக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் வினிதா. மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட பதிவுகளை நீக்கிவிடுவதாக ஜாய் கிறிஸ்டல்லா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதமானது அளிக்கப்பட்டது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிஸ்டல்லா சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவுகளை மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் இணைத்திருந்தார். இதை எதிர்த்து மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்து விட்டது. இந்நிலையில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்திருந்த பிரதான வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான ரங்கராஜுக்கு எதிராக பதிவுகளில் தேவையில்லாமல் தங்களது நிறுவனத்தின் பெயரையும் இணைத்திருந்ததால் நிறுவனத்திற்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதால் அந்த பதிவுகளை உடனடியாக நீக்க வேண்டும் என மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார். மேலும் தனக்கு எதிராக அவதூறு பதிவுகளை பதிவிட்ட ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜா தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்த உத்தரவையும் எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஜாய் கிறிஸ்டல்லா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தீபிகா மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட பதிவுகளை 2 வாரங்களில் நீக்கிவிடுவதாகவும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கையும் முடித்து வைத்தார். மேலும் இருவருக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்வு காணும் வகையில் மத்தியஸ்தராக நியமிக்க உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது மூத்த வழக்கறிஞர் ஒருவரை பரிந்துரைக்கும்படி இரு தரப்புக்கும் உத்தரவிட்ட நீதிபதி ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கு எதிராக மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த வழக்கினை விசாரணையை பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். வினிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.